ஹலோடா, வெல்கம் பேக் டு டெலிவர்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ டுடே நம்ம ஜங்குக்கு டெம்ப்டட் அப்படின்னு ஒரு ஒன் ஷாட்டாண்ட பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் ஜங்குக் தான் அப்படியே பைக்கை ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் தான் அப்படியே ஜங்குக் பின்னாடி உட்காந்து ஜங்குக் அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு, டி ஜங்குக் எதுக்குடா இவ்வளோ வேகமாக போகிற? கொஞ்சம் பெருமையாக போ, எனக்கு பயமாக இருக்குது. ஜைரா, வாயை மூடிட்டு வான்னு நானே ஆல்ரெடி காண்டில் இருக்கேன். நீ வேற சும்மா நொய்யினாத. டேய், நான் இப்ப அப்படி என்ன சொல்லிட்டேன்? எனக்கு பயமா இருக்கு, கொஞ்சம் பொறுமையா போ அப்படின்னு நீங்க அப்படியே ஜங்குக்கோட ஷர்ட்டை டைட்டா பிடிக்கிறீங்க. காண்டேத்தாத. காலைல அத்தை அப்படி எழுப்புறாங்க, 8 மணி வரைக்கும் நல்லா தூங்கிட்டு இப்போ வந்து பொறுமையா போ ஜங்குக் அப்படின்னா போக முடியுமாடை? அவன் ஒருத்தவன் கிளாஸுக்கு சீக்கிரம் வரலன்னா வெளில துரத்திடுவான். அட்டெண்டன்ஸ் வேற கம்மியா இருக்கு. இதுதாண்டி சீக்கிரம் கிளம்பணும். ஏண்டி நானே சீக்கிரம் கிளம்புறேன், உனி என்னடி? நான் என்னடா பண்றது? அது கொஞ்சம் தலைவலியா இருந்தது, அதான் மாத்திரை போட்டு நல்லா தூங்கிட்டேன். காலையில எழுந்திருக்க முடியல. சரி திட்டாத ஜங்குக். இது மட்டும் வாய் நல்லா பேசுடி, நல்லா பேசு. சரி டைட்டா புடி, நான் அப்படியே வேகமா போறேன் அப்படின்னு ஜங்குக்கும் அப்படியே வேகமா போறாரு. நீங்க தான் பயத்துல அப்படியே ஜங்குக்க நல்லா டைட்டா பிடிச்சிக்கிறீங்க. ஜங்குக் தான் அப்படியே இறுக்கி பிடிச்சிருக்கவங்க கைய பார்த்து சிரிக்கிறாரு. எவ்வளோ பயப்படுறா அப்படின்னு. அப்ப நீங்க தான் அப்படியே ஜங்குக்கிட்ட, டேய் ஜங்குக். என்னடி? ஆனாலும் இப்படி போறது நல்லாதான் இருக்கு, அவன் கூட அப்படியே தனியா. என்னடி புதுசா? டெய்லி இப்படிதானே போறோம், நைட் ரைட்லாம் கூட போயிருக்காமே. ஆனா இது பகல் தானே. அதெல்லாம் எனக்கு தெரியலடா, ஆனா உன் கூட அப்படி போறது எப்ப போனாலும் அப்படியே ஒரு மாதிரி ஏதோ சொல்ல முடியாத ஃபீலிங், அவ்வளோ நல்லா இருக்கு. ஓ அப்படியா? ஆமா அப்படின்னு நீங்களும் அப்படியே பிளஷ் ஆகிட்டே சொல்றீங்க. ஆமா கேட்கணும்னு நினைச்சேன், நேத்தே நீ எங்க அம்மாவும் ஏதோ கலர் கலரா கோலப்பொடியா என்ன வாங்கிட்டு இருந்தீங்க? ஆமா, அது எதுக்கிட்டி வாங்கினீங்க? கோலப்பொடி எதுக்கு வாங்குவாங்க? கோலம் போட தான் ஜங்குக்கு வாங்கணும். ஓ, நானும் கோலம் போட தான் பாக்குறேன். என்ன சிப்போடா ராஸ்கல் அப்படின்னு நீங்க அப்படியே பிளஷ் ஆகிட்டே சிரிக்கிறீங்க. ஆனாலும் நீ இருக்கிய ஜங்குக், நீ எப்படி தாண்டா இப்படிலாம் பேச கத்துக்கிற நீ? அப்படியே நம்ம ஐக்கிறத இப்படிலாம் பேசி. அப்படியாடி பொண்டாட்டி? பொண்டாட்டியா? இது எப்பத்துல இருந்து? அதெல்லாம் எப்பத்துல இருந்தோ. ஜங்குக், ஜங்குக்கா. சொல்லுடி. நான் ஒன்று சொல்லவா? சொல்லு. அது எனக்கு என்னன்னு தெரியல ஜங்குக், அப்படியே எங்க போறேன்னுலாம் தெரியல. ஆனா அப்படியே உன் கூட இந்த பைக்ல அப்படியே வாழ்க்கை பூரா ஒன்னா போகணும், அது மட்டும் எனக்கு தோணுது. போலாண்டி போலாம், உன் கூட தான் இருக்க போறேன் கண்டிப்பா. பைக்ல என்ன வாழ்க்கை பூரா ஒன்னா போலாம். நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டே ஜங்குக்கு அப்படியே இன்னும் நல்லா டைட்டா பிடிக்கிறீங்க. ஆமா என்ன அப்படியே திடீர்னு எமோஷனலான கொஸ்டின் கேட்குற? தெரியல, சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். ஓ சரி சரி அப்படின்னு ஜங்குக்கும் அப்படியே காலேஜில் போய் வண்டி நிறுத்துறாரு. நீங்கள் தான் அப்படியே ஃபாஸ்ட்டாக பைக்லேருந்து இறங்கிட்டு, ஜங்குக் டி ஜங்குக்கா நீ பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன்னு, நான் போகிறேன், அந்த சார் வேற வந்துட்டானான்னு தெரியல அப்படின்னு அப்படியே நீங்கள் போகிறீங்க. நில்லுடி, ஜைரா நில்லுடி, நீ வந்துரு ஜங்குக், நான் போகிறேன் அப்படின்னு நீங்களும் அப்படியே உங்கள் கிளாஸ்க்கு போயிட்டீங்க. போறா பாரு, வந்து கூப்பிட்டு வந்து விட்டது நாம, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ண முடியல, அப்படியே போறா அப்படின்னு ஜங்குக்கும் அப்படியே பைக் பார்க் பண்ணிட்டு வந்திருப்பாரு. நீங்க தான் அப்படியே முன்னாடி போய் அப்படியே உங்க ஃப்ரெண்ட் கூட உட்காந்துட்டு இருக்கீங்க. அவசர அவசரமா வந்ததுனால உங்களுக்கு அப்படியே மூச்சு வாங்குது. அப்போ உங்க ஃப்ரெண்ட் ஆசி தான் உங்களை பார்த்துட்டு, ஜைரா ஏன்டி, ஏன் உனக்கு இப்படி மூச்சு வாங்குது?
பொறுமையாக வர வேண்டியதானே. எங்கடி காலையில் நான் வர தூங்கிட்டேன். அதான் வர்றதுக்கும் லேட் ஆயிடுச்சு. நல்ல வேலை சார் வர்றதுக்குள்ளார வந்துட்டேன். ஆமாம், நீ மட்டும் வந்திருக்க. ஜங்குக்குங்க அவன் அவன் அந்த பைக் பேக் பண்ணிட்டு வரான்டி அப்படின்னு நீங்கள் அப்படியே மூச்சு வாங்கிட்டே சொல்கிறீங்க. அப்போது அப்படியே சாரும் வராரு. ஐயோ போச்சு, ஜங்குக்கு இன்னும் வரலடி. இவன் வேற சும்மாவே இருக்க மாட்டான், திட்டுவான். ஒரு நிமிஷம் லேட்டாக வந்தா கூட. ஏய் சரி சரி ஜைரா, டென்ஷன் ஆகாதடி, வந்துடுவான் ஜங்குக் அப்படின்னு நீங்கள் அப்படியே வாசப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்குக்கும் அப்படியே வெளியில் வந்து நிற்கிறான். அப்போது உங்கள் ஸ்டாஃப் தான் அப்படியே பார்த்துட்டு, டேய் காலேஜ் எத்தனை மணினா எத்தனை மணிக்கிறா வர? எப்போ பார்த்தாலும் லேட்டாக வர வேண்டியது. காலேஜ் ஒரு டைம்னா சார் ஒரு டைமுக்கு வருவீங்களா? அப்படியே வெளிலே நில்லு அப்படின்னு அப்படியே உங்கள் ஸ்டாஃப் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஜங்குக் தான் அப்படியே உங்களை முறைக்கிறாரு. ஐயோ ஏன் நீ மட்டும் போய் உள்ள உட்காந்துட்டல பாரு, இப்போ ஒன்னால அவன் என்ன திட்டுறான் அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே கண்ணாலே உங்களை எரிச்சிட்டு இருக்காரு. சாரி, அப்புறமா நீ எதுக்கெல்லாம் சேர்த்து வேணும், நான் உனக்கு ஒரு கிஸ் தரேன். இப்படியே ஏதாவது சொல்லி மயக்கிற என்ன வாய் இல்லைனா ஒன்றனா அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் தான் ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. ஏய் என்னடி இப்போ எதுக்கு அப்படி பாரு? நான் என் ஆள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு ரசிச்சிட்டு இருக்கேன். ஓ உனக்கு என்ன? ஓ அப்படி வேற, ரசி அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே லிப்பை பைட் பண்ணிட்டு உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு. அப்போ கரெக்டாக அவங்க ஸ்டாஃப் தான், ஜங்குக் உன்னை நான் போன்னு சொன்னேன், எதுக்கு என்ன இங்கே நின்றுட்டுருக்க அப்படின்னு கேட்கவும், இவன் ஒருத்தன் கொஞ்ச நேரம் கூட ரொமான்ஸ் பண்ண விட மாட்டான், அப்படியே மூக்கு வேர்த்துரும். இது போகிறேன் சார் அப்படின்னு ஜங்குக்கும் அப்படியே அங்கேருந்து போயிட்டுருப்பாரு. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கும் அப்படியே பிரேக் விட்டுறாங்க. நீங்கள் தான் அப்படியே வெளியில் வந்து ஜங்குக்கை பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக் காணோம். எங்கே போயிட்டான் இவன்? இப்படி கிளாஸ் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளார இப்படி போயிடுறான் அப்படின்னு நீங்களும் அப்படியே ஜங்குக்கை தேடி அப்படியே போயிட்டுருக்கீங்க. பார்த்தா ஜங்குக் தான் அப்படியே ஒரு இடத்துல சாஞ்சு நின்றுட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்போ கரெக்டாக ஜொயா தான் அவர் முன்னாடி வந்து நிற்கிறா. ஜங்குக்கும் அப்படியே அவளை பார்க்குறாரு. அப்போ ஜொயா தான் டக்குன்னு அப்படியே ஜங்குக்கை இழுத்து கிஸ் பண்ணிடுறா. உங்களுக்கு அவ்வளோதான். இதை பார்த்தோன்னே செம்ம கோவம் வருது. உங்களால் அதுக்கு மேலே அங்கே நிற்கவே முடியல. நீங்கள் அப்படியே போயிடுறீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கா அவ? ஏன் ஜங்குக்கை இழுத்து கிஸ் பண்ணுறா? சே, போய் கண்ணத்துலேயே ஒன்று வைக்கணும் போல தான் இருக்கு. ஆனால் இன்னும் நாங்கள் லவ் பண்ணுறோன்னு இங்கே தான் தெரியாதே. பார்க்கவே காண்டாகுது. அதை விட எனக்கு ஏன் இப்போ அழுகையே வருது? கடவுளே, இந்த ஜங்குக் கிஸ் பண்ணுற வரைக்கும் என்னதான் பண்ணிட்டு இருப்பானோ தெரியல அப்படின்னு நீங்கள் தான் அப்படியே உங்கள் கண்ணெல்லாம் கசக்கிட்டு அப்படியே உங்கள் கிளாஸ்க்கு போயிட்டுருக்கீங்க. இந்த சைடு ஜோயா ஜங்குக்கை கிஸ் பண்ணியிருப்பா இல்லையா? ஜங்குக் அப்படியே அவளை புஷ் பண்ணிட்டு அவள் கண்ணத்துலேயே ஒன்று வச்சிருப்பாரு. ஒத்தா நீ மேலே என்கிட்ட வந்த கண்ணுங்க நல்லா பேத்துக்கோனது அப்படின்னு அப்படியே திரும்பவும் அடிக்க போகிறாரு. அப்போ ஜங்குக் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படியே ஜங்குக்கை பிடிச்சிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போ தேங்க அப்படியே, டேய் மச்சான் உட்ரா, ஏண்டா? டேய் இல்லடா தேங்கா, அவளை பாருடா, சும்மா சும்மா டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தா இத்தனை நாள், நீ வந்து கிஸ் பண்ணுறா, என்னடா நினச்சிட்டு இருக்கா? எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே இவளுக்கு கண்ணத்தெல்லாம் பேத்துடணும் அப்படின்னு அப்படியே திரும்பியும் அடிக்க போகிறாரு. டேய் 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 உன் கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுடா. அப்போ ஜங்குக்கு அப்படியே ஜோயாவை பார்த்து, ஏய் என்ன இங்கே நின்றுட்டுருக்க போ அப்படின்னு சொல்லவும் அவனும் அப்படியே அவள் கண்ணத்தை பிடிச்சிட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறா. அப்போ தயாங், டே மச்சான் அவ கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒயன் அப்படின்னு சொல்லவும், என்ன தயாங்க சொல்கிற, என்னடா சொல்கிற? ஒயன் பார்த்தாளா? ஆமாம் மச்சான் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து போயிட்டா அப்படின்னு சொல்லவும், ஐயோ இவ வேற பார்த்துட்டாளா அப்படின்னு ஜங்குக் அப்படியே தலையை பிச்சுட்டு நிற்கிறாரு. அப்படியே இப்போ ஜங்குக் தான் உங்களை பார்க்க அப்படியே கிளாஸ்க்கு தான் வராரு. வந்து பார்த்தா நீங்கள் இல்லை, பக்கத்தில் அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு தான் உட்காந்துட்ருக்கா. நேராக ஜங்குக் ஆசிட்ட போய், ஏ ஆசி எங்கடி அவ? என்ன ஜங்குக் உன்கிட்ட சொல்லலையா என்ன?
ஏ ஆசி ப்ளீஸ் சொல்லுடி, கேள்வியெல்லாம் அப்புறமா கேட்ப. டேய் அவ இப்பதான்டா தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு பேக்கெல்லாம் எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புனா அப்படின்னு சொல்லவும் ஜங்குக் தான் அப்படியே நேரா உங்களை பார்க்க தான் வராரு. நீங்க தான் அப்படியே நேரம் உங்க வீட்டுக்கு போறீங்க. கொஞ்ச நேரத்துல ஜங்குக்கும் அப்படியே உங்க வீட்டுக்கு வராரு. அப்ப ஜங்குக்கு உங்க அம்மா ஜங்குக்க பார்த்து, டேய் ஜங்குக், நீ என்னடா இந்த நேரத்துல வந்திருக்க? அம்மா அதெல்லாம் இருக்கட்டும், ஜைரா எங்க? டேய் என்னடா? அம்மா சொல்லுமா. டேய் அவ இப்பதான் தலைவலின்னு அப்படியே அவ ரூமுக்கு போய் படுத்திருக்காடா அப்படின்னு சொல்லவும் ஜங்குக் தான் அப்படியே நேராக அவங்க ரூமுக்கு தான் போறாரு. ஜங்குக்கு அவங்க அம்மா இதை பார்த்துட்டு, கொஞ்ச நேரம் அந்த பையனால பொறுக்க முடியாது அப்படின்னு அப்படியே அவங்களும் சிரிச்சுட்டே போயிடுறாங்க. இங்க ஜங்குக் தான் அப்படியே நேராக உங்க ரூம் முன்னாடி வந்து நின்றுட்டு அப்படியே கதவை தட்டுறாரு. ஏய் ஜைரா கதவு தரடி. ஏய் ஜைரா கேக்குதா இல்லையா, கதவு தரடி அப்படின்னு சொல்லவும் நீங்க அப்படியே ஒண்ணுமே சொல்லாம அப்படியே அந்த ரூம்குள்ளே இருக்கீங்க. ஏய் ஜைரா கதவை தரடி, திறந்தா தானடி பேச முடியும், ப்ளீஸ் டி கதவை தரடி அப்படின்னு அப்படியே தட்டிகிட்டே இருக்காரு. இந்த சைடு நீங்கள் தான் அப்படியே உங்கள் ரூமில் அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஏய் ஜைரா சொல்கிறேன்ல ப்ளீஸ் கதவை தரடி, இப்போ எதுக்கடி ரூமில் பூட்டிகிட்டே உட்காந்துட்டுருக்க, ஏய் கதவை தரடி, ஏய் ஜைரா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்கும் போதே அப்போ ஜங்குக் அவங்க அம்மா தான் அப்படியே அங்கே வராங்க. டே ஜங்குக், ஏன்டா ஏன் ஜைராவை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்க? நான் தான் சொல்லல அவள் தலைவலிக்குதுன்னு போய் படுத்திருக்கா, அவளே கொஞ்ச நேரத்தில் வருவாடா, நீ வா அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே அவங்க அம்மா தான் இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ ஜங்குக்கு அப்படியே அவங்க அம்மாவை ஒரு மாதிரி டென்ஷனாக பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காரு. நீ ஜங்குக்கு எனக்கு புரியுதுடா, புரியுது அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு புரியுது. பட் ஆனால் நீ அவளை கொஞ்சம் தனியாக விடணும்ல, கொஞ்ச நேரம் விழா ஃப்ரீயாக அவளே வந்துடுவா. எனக்கு என்ன பிரச்சனைன்னா தெரியல, ஆனால் அவளை கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக விடு ஜங்குக், அவளே சரியாயிடுவா. அம்மா அது இல்லைம்மா, இங்கே பாரு நான் தான் சொல்கிறேன்ல ஜங்குக் அப்படின்னு ஜங்குக்கு அவங்க அம்மா தான் அப்படியே ஜங்குக்கிட்ட சொல்கிறாங்க. ஜங்குக்கும் அப்படியே அவங்க அம்மாவை பார்த்துட்டே நிற்கிறாரு. டே ஜங்குக் இங்கே பாரு, சாயந்தரம் ஃபங்க்ஷன் போகணும்ல, அது கொஞ்சம் பொருள்லாம் வாங்க வேண்டியது இருக்கு, போய் வாங்கிட்டு வா அப்படின்னு ஜங்குக்கு அவங்க அம்மாவும் ஜங்குக்கு அப்படியே வேலையை கொடுத்து அனுப்பிடுறாங்க. ஜங்குக்கும் அப்படியே போயிருப்பாரு. இப்போ சாயந்தரம் ஆகுது. ஜங்குக் தான் அப்படியே அவங்க அம்மா சொன்ன பொருள்லாம் அப்படியே வாங்கிட்டு வந்து வைக்கிறாரு. அப்போது உங்கள் அம்மா தான் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு, டே ஜங்குக் வந்துட்டியா, வா 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 அப்படின்னு அப்படியே அவர் கையில் இருக்க பொருள்லாம் வாங்குறாங்க. டே இவ்வளோத்தையும் தனியாக வாங்கிட்டு வந்த? நானே உன் மாமா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி வாங்கணும்னு இருந்தேன், ஆனால் பரவாயில்ல நீயே வாங்கிட்டு வந்துட்ட அப்படின்னு அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக் தான் அப்படியே ஒன்றுமே சொல்லாமல் ஒரு மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்காரு. டே ஜங்குக், நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன், நீ என்னடா எதுவுமே சொல்லாமல் நின்றுட்டுருக்க? அதுவா அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கடா உன் மைண்ட் இங்கேயே இல்லையே, உடம்பு சரியில்லையா என்ன உனக்கு அப்படின்னு உங்கள் அம்மா தான் அப்படியே ஜங்குக் தலையில் கை வச்சு பார்க்குறாங்க. என்னடா ஃபீவர் கூட ஒன்றும் இல்லையே, அப்புறம் என்னடா உனக்கு? அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. சரி இரு, நான் போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். என்ன அத்தை அதெல்லாம் ஒன்றும் வேணாம். டே இருடா நான் போட்டு எடுத்துகிட்டு வரேன். அத்தை நான் தான் சொல்கிறேன்ல வேணாம் அத்தை, எனக்கு அதெல்லாம் நான் போட்டு வரேன் ஜங்குக், நீ குடிடா. அப்புறம் பாரு இப்பயே டைம் ஆயிடுச்சு பாரு, ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆயிடும், போ சீக்கிரம் போய் ரெடி ஆகிட்டு வா, போடா போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, நின்றுட்டே இருக்காத, நான் காஃபி போட்டு வைக்கிறேன், நீ வந்து குடின. அப்படியே ஜங்குக் தான் அப்படியே மேலே போகும்போது உங்கள் ரூமை பார்த்துட்டே போகிறாரு. உங்கள் ரூம் இன்னும் பூட்டி தான் இருக்குது. ஜங்குக்கும் அப்படியே போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அழகாக ரெடி ஆகிட்டு வராரு. அப்போ உங்கள் அம்மா தான், வண்டியா இந்தடா காஃபி. ஜங்குக் தான் அப்படியே அதை வாங்கி குடிச்சிட்டே நிற்கிறாரு. அப்போது அப்படியே நீங்கள் தான் அழகாக ஒரு saree கட்டிட்டு அப்படியே படிக்கட்டுலேருந்து இறங்கி வரீங்க. ஜங்குக் தான் அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே அந்த சாரியில் செம்ம அழகாக இருக்கீங்க. ஜங்குக்கால உங்கள் மேலேருந்து கண்ணை எடுக்கவே முடியல. இவன் என்ன இப்படிரா எப்பா? டே ஜங்குக் நீ செத்தடா செத்த அப்படின்னு ஜங்குக் தான் அப்படியே உங்கள் இடுப்பு பார்க்குறாரு. இவ இடுப்பு என்னடா இப்படி இரு? ஆனால் இவ வேணும்னே பண்ணுறா
நல்லா அப்படியே புடவைய நல்லா இழுத்து அப்படியே கட்டிக்கிட்டு அப்படியே வர்றதை பாரு. டெம்டேத்துறாளே. இப்போ மட்டும் விட்டா அப்படியே இழுத்து கிஸ் அடிச்சிருவேன். அப்படிதான் இருக்கு. ஏய் ஜைரா, இருடி, இரு உன்னை பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு ஜங்குக் தான் அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு. ஆனால் நீங்கள் அப்படியே ஜங்குக்கு கண்டுக்கவே இல்லை. உங்கள் ஃபேஸ் தான் அப்படியே டல்லாக இருக்குது. வேணும்னே பண்ணுவா இவ, வேணும்னே பண்ணுவா. வந்தாலே எங்கேயாவது ஒரு தட்டி பார்ப்போன்னு பார்க்குறாளா பாரு. ஏய் ஜைரா, ஆனாலும் உனக்கு ரொம்பவே திமிருதாண்டி, திமிருதான். அப்போது நீங்களும் அப்படியே ஜங்குக்கு அவங்க அம்மாவுக்கு அப்படியே பொருளெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏய் ஜைரா, ரொம்ப பண்ணாதடி, பாருடி. ஏய் பாருடி, இப்போ நீ மட்டும் பால, அவ்வளோதான் ஒன்று நீ அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே நினைக்கும் போதே நீங்கள் தான் அப்படியே மெதுவாக நிமிந்து ஜங்குக்கை தான் பார்க்குறீங்க. பார்த்துட்டா பார்த்துட்டா அப்படின்னு ஜங்குக்கு உங்களை பார்க்கவும் நீங்கள் அப்படியே உங்கள் ஃபேஸை வேறு சைடு திருப்பிக்கிட்டீங்க. நினச்சேன் வேணும்னே பண்ணுறா இவ, வேணும்னே பண்ணுறா. ஜைரா, இதுக்கெல்லாம் சேர்த்து நீ அனுபவிப்படி, அனுபவிப்ப அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்துட்டு நிற்கிறாரு. அப்போது உங்கள் அம்மா தான் அப்படியே உங்களை பார்த்துட்டு, ஏ ஜைரா என்னடி ஆச்சு, ஏன் அப்படி ஃபேஸ்லாம் டல்லாக இருக்கு? ஆ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் தலைவலியாக இருக்குது அதான். ஏய் நீ வேணா இங்கே இருந்துடுறியா, தலைவலியாக இருக்குன்னு வேற சொல்கிற. அப்போ ஜங்குக்கு அப்படியே, போடு அத்தை, இதுக்கு தான் நீங்கள் வேணுன்றது, என்னம்மா பிளான் சொல்கிறீங்க? ஏய் ஜைரா, அப்படின்னா நீ இங்கே தானே இருப்ப, நானும் அப்படியே ஏதாவது காரணம் சொல்லிட்டு அப்படியே உங்க கூட இருந்து பார்த்துருண்டி ஒன்று அப்படின்னு சொல்லும்போதே நீங்கள் தான் உங்கள் அம்மா பார்த்து, இல்லைம்மா இல்லை, நானும் உங்கள் கூட வரேன். ஏய் ஜைரா, ஏன்டி, ஏன்? நம்ம வேறு அங்கேயே தங்கி நாளைக்கும் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு தானேடி வரணும் காலையில், உன்னால் முடிஞ்சா வாடி. இல்லைம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லவும் ஜங்கு கூட ஃபேஸ் தான் இங்கே ஃப்யூஸ் பண்ண பல்ப்பு மாதிரி ஆகிடுது. அத்தை ஓகே சொன்னா கூட இவ விட மாட்டா போலையே, அப்படியே நின்றுட்டுருக்கா, போகிறேன் போகிறேன்னு இவளை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக் நின்றுட்டுருக்காரு. அப்போ ஜங்குக்கு அவங்க அம்மா தான் ஜங்குக்கை பார்த்து, டே ஜங்குக், இன்னும் என்னடா நின்றுட்டுருக்க, பாரு அங்கே எவ்வளோ வேலை இருக்குது, போய் அதெல்லாம் எடுத்து வைடா காரில் அப்படின்னு சொல்லவும் ஜங்குக்கும் அப்படியே உங்களை பார்த்துட்டே போயிடுறாரு. இப்போ நீங்கள் தான் அப்படியே எல்லோரும் காரில் தான் போயிட்டுருக்கீங்க. ஜங்குக் தான் அப்படியே காரை ட்ரைவ் பண்ணிட்டு வராரு. நீங்கள் அப்படியே உங்கள் கன்னத்தில் கை வச்சுட்டு அப்படியே விண்டோ வழியாக வெளியில் பார்த்துட்டு தான் வரீங்க. ஜங்குக் அப்படியே மிரர் வழியாக உங்களை பார்த்துட்டே வராரு. என்ன அழகா இருக்கா என் பொண்டாட்டி, எதா பண்ணானா கூட அப்படியே கோவத்தில் இருக்காளேவ, அப்படியே நல்லா இந்த சாரியை கட்டிட்டு டெம்டேத்தரா. ஆனால் என்ன, மூக்கு மேலே கோவம் வருது இவளுக்கு. பார்த்துக்கிறேன்டி ஒன்று, பார்த்துக்கிறேன் அப்படின்னு அப்படியே கார் ட்ரைவ் பண்ணிட்டு போயிருப்பாரு. இப்போ நீங்கள் தான் அப்படியே எல்லாரும் ஃபங்க்ஷனில் இருக்கீங்க. ஜங்குக் தான் அப்படியே ஃபங்க்ஷனில் ஃபுல்லாக உங்களை தான் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே நின்றுட்டுருக்காரு. அப்படியே டைம் போகுது. இப்போ நீங்கள் தான் அப்படியே வாஷ்ரூம் போகலான்னு வந்திருப்பீங்க. அப்போ டக்குன்னு யாரோ உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. உங்களுக்கு அது யாருன்னு நல்லாவே தெரியும். என் கையை விடு, இப்போ எதுக்கு நீ என் கையை பிடிச்சி இழுக்கிற? ஏய் என்னாடி ரொம்ப ஓவராக பேசுகிற, வாய் மேலே உன்னை போட்டேன்னு வையன். இப்போ உனக்கு என்ன வேணும், என்னடா வேணும் ஜங்குக், எதுக்கு இப்படி இருக்கிற? நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்த்து முறைக்கிறீங்க. ஏய் என்னடி முறையிற? என் கையை விடு, விடுன்னு சொல்லிட்டேன். நான் உன் மேலே செம்ம கோவத்தில் இருக்கேன், விடு ஜங்குக், விடுடா அப்படின்னு நீங்கள் அப்படியே ஜங்குக் கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு நிற்கிறீங்க. ஜங்குக் அப்படியே உங்கள் வயசோட அப்படியே உங்களை பிடிச்சி அப்படியே கிட்ட இழுக்கிறாரு. நீங்கள் தான் அப்படியே ஜங்குக் மேலே போய் ஹிட் ஆகுறீங்க. ஜங்குக் அப்படியே உங்கள் வயசே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்களும் அப்படியே ஜங்குக் வயசே பார்த்துட்டு நிற்கிறீங்க. அப்போ ஜங்குக் அப்படியே உங்கள் நெக்கிட்ட க்ளோஸாக வந்து அப்படியே ஒரு மாதிரி பண்ணுறாரு. என்ன பண்ணுற ஜங்குக், டேய் என்ன பண்ணுற ஜங்குக், என்ன பண்ணுற? டேய் ஜங்குக் விடுடா, விடு ஜங்குக், டேய் விடுடா விடு அப்படின்னு நீங்கள் அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு நிற்கிறீங்க. ஏய் என்னடி, என்ன உனக்கு பிரச்சனை?
இப்போ எதுக்கு நீ அப்படியே மூஞ்சி திருப்பி நின்றுருக்க ஆ அப்படின்னு ஜங்குக் அப்படியே பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் தான் அப்படியே உங்கள் கையால் அப்படியே ஜங்குக்கை தள்ளிட்டு, இங்கே பாரு ஜங்குக், நான் உன் மேலே செம்ம கோவமாக இருக்கேன். இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுற வேலை வச்சுக்காத. ஏய் நானும் என்னடி பார்த்துட்டே இருக்கேன், அப்படியே ரொம்ப தான் பண்ணிட்டுருக்க என்ன அப்படின்னு அப்படியே ஒரு ஸ்டெப் முன்னாடி வைக்கிறாரு. நீங்கள் தான் ஜங்குக்கை பார்த்து, ஓ அப்போது உனக்கு நான் எதுக்கு கோவமாக இருக்கேன்னு தெரியாது அப்படி தானே, அப்படி தானே சொல்லுடா, அப்படி தானே அப்படின்னு நீங்கள் அப்படியே ஜங்குக் ஷர்ட்டை பிடிக்கிறீங்க. அப்போது ஜங்குக் அவங்க அம்மா தான் அப்படியே வராங்க. நீங்கள் அப்படியே ஜங்குக்கோட ஷர்ட்டை விட்டுட்டு அப்படியே ஜங்குக்கை பார்த்து தான் முறைச்சிட்டே நின்றுட்டுருக்கீங்க. டே ஜங்குக், இங்கே என்னடா 2 பேரும் பண்ணிகிட்ருக்கீங்க? ஆ அதுவாம்மா, அது ஒன்றும் இல்லை, ஜைராக்கு ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொல்கிறா. அதான். தலைவலிக்குதா? ரொம்ப முடியலையா ஜைரா உனக்கு? ஆ அதெல்லாம் இல்லாத, ஆனால் கொஞ்சம் தலைவலி அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு அப்படியே ஜங்குக்கை பார்த்து முறைக்கிறீங்க. ஜங்குக் அவங்க அம்மா அப்படியே ஜங்குக்கை பார்த்து, டே ஜங்குக், அவளுக்கு வேற ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொல்கிறா. நீங்கள் நாளைக்கு காலைல இருந்து ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ண வேணாம், நீ அவளை கூப்பிட்டு கிளம்பு, நான் போய் ஜைராவோட அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாங்க. என்ன ஜங்குக், என்னடா நின்றுட்டுருக்க, நான் தான் சொல்கிறேன்ல நீ கிளம்பு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லவும் ஜங்குக் தான் அப்படியே உங்களை கூப்பிட்டு கிளம்பிடுறாரு. நீங்கள் தான் அப்படியே கார் பேக் சீட்டில் உட்காந்து அப்படியே உங்கள் கையை கட்டிக்கிட்டு கோவமாக முறைச்சிட்டே அப்படியே விண்டோ சைட் பார்த்துட்டே வரீங்க. அந்த ரைடு அப்படியே அவ்வளோ சைலண்ட்டாக போகுது. ஜங்குக்கும் ஒன்றும் பேசியிருக்க மாட்டார். ஜங்குக் அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு உங்கள் வீட்டுக்கு தான் அப்படியே போகிறாரு. நீங்கள் தான் அப்படியே இறங்கி அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே தான் போகிறீங்க. ஜங்குக்கும் அப்படியே கார் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்திருப்பார். ஜங்குக் அப்படியே வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு, ஏய் ஜைரா, என்னடி பிரச்சனை உனக்கு, என்ன பிரச்சனை? நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்த்து முறைக்கிறீங்க. ஏய் என்னடி ஆ, ஏன் ஜங்குக், உனக்கு ஒன்றுமே தெரியாதா? ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்காதண்ணே. நான் ஏன் கோவமாக இருக்கேன்னு எல்லாம் உனக்கு தெரியும், ஆனாலும் எப்படா எப்படி பேசுகிற? ஏய் ஜைரா, இங்கே பாருடி, ஏண்டி ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க? நான் கரெக்டாக தான் பேசுகிறேன்டா, நான் கரெக்டாக தான் பேசுகிறேன். ஆனால் நீ தான் ஜங்குக், நீ தான் ஏன்டா அப்படி பண்ணுற, ஏன் அப்படி பண்ணுற? ஏய் நான் என்னடி பண்ணேன், நான் என்ன பண்ணேன்? அப்படி நடிக்காத ஒன்றுமே தெரியாத மாரி. நீ வந்து சோயாவும் கிஸ் பண்ணிட்டு நின்றுட்டல. ஏய் வாயை உடச்சிரும் பார்த்துக்கோ, நானும் அவளும் கிஸ் பண்ணி நின்றுட்டு இருந்தோம்மா. அதானடா பண்ணிட்டு இருந்தீங்க, அதானே பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் என்ன? ஏய் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதண்ணே, அவள் தான் என்னை பிடிச்சி கிஸ் பண்ணான். அப்புறம் அப்புறம் என்ன சார் பண்ணீங்க, அப்புறம் என்ன பண்ணீங்க சொல்லுங்க? ஏய் சொல்கிறதுக்குள்ளே என்னடி ஆ, ஏண்டி நக்கலாக பேசிகிட்டு இருக்க? அப்புறம் வேறு எப்படி ஜங்குக் பேச சொல்கிற, வேறு எப்படி பேச சொல்கிற, என்ன சொல்லுடா சொல்லு அப்படின்னு நீங்கள் அப்படியே ஜங்குக்கோட ஷர்ட்டை பிடிக்கிறீங்க. உங்கள் கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. ஏய் ஜைரா, இங்கே பாருடி, எதுக்குடி இப்போ நீ கண் கலங்குற ஆ, எதுக்கு நீ இப்போ அழுவுற? இங்கே பாருடி, நான் ஒன்றும் அப்படியே அவள் கிஸ் பண்ணதை வாங்கிட்டுலாம் இல்லை, அவளை தள்ளி விட்டு. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் நீ என்ன பண்ணியிருப்பன்னு அப்படின்னு நீங்கள் அப்படியே அழுகுறீங்க. ஏய் அதான் தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்குடி அழுகுற, எதுக்கு அழுகுற அப்படின்னு ஜங்குக்கும் அப்படியே உங்களை ஹக் பண்ணியிருப்பாரு. ஏய் ஜைரா, இங்கே பாரு, இங்கே பாரு, இப்போ எதுக்குடி நீ அழுகுற, எதுக்கு அழுகுற? அதான் நீயே சொன்னலடி, சொன்னல, அப்புறம் என்னடி, அப்புறம் எதுக்கடி அழுகுற? சரி இங்கே பாரு, இங்கே பாரு. ஜங்குக்கு உங்களை அவரை பார்க்க வச்சுட்டு, இங்கே பாரு, ஐம் சாரி என்ன, ஐம் சாரிடி, ஐம் சாரி அப்படின்னு அப்படியே உங்கள் ஐடியாஸை அப்படியே வைப் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க. ஏய் என்னடி இப்போ எதுக்கு பாரு, அதான் சாரி சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? நீ பேசாதண்ணே, பேசாத ஜங்குக், எல்லாம் உன்னால தான். ஏய் நான் என்னடி பண்ணேன்? உன்னால தான் ஜங்குக், உன்னால தான். நம்ம லவ் பண்ணுறத இந்நேரம் காலேஜில் சொல்லியிருந்தா அவன் எப்படி உன்கிட்ட வந்து அட்வான்டேஜ் எடுத்துருந்துருப்பாளா? சொல்லு ஜங்குக் சொல்லு. ஏய் ஜைரா, என்ன சொல்லுடா சொல்லு, எல்லாம் உன்னால தான் ஜங்குக், எல்லாம் உன்னால தான் அப்படின்னு அப்படியே ஜங்குக்கோட செஸ்ட் மேலே சாஞ்சிட்டு அப்படியே அழுகுறீங்க. ஏய் ஜைரா, இங்கே பாரு, இங்கே பாருடி, நீ சொல்கிறது எனக்கு புரியுது,
ஐம் சாரிண்ணே, ஐம் சாரிடி அப்படின்னு ஜங்குக்கும் அப்படியே உங்களை கம்ஃபர்ட் பண்ணியிருப்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜங்குக் தான் அப்படியே உங்களை அவரை பார்க்க வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜங்குக்கோட ஐஸே பார்க்குறீங்க. ஜங்குக் அப்படியே உங்கள் ஐஸை பார்த்து நீங்கள் அப்படியே உங்கள் ஐப்ரோவை ரைஸ் பண்ணிட்டு, என்ன இப்போ எதுக்கு என்ன உன்னோட கண்ணை பார்க்க வைக்கிற, அப்படியே கண்ணை காட்டி மயக்கிடலாம், அதானே உன் பிளானு, சொல்லு ஜங்குக், அதானடா உன் பிளானு அப்படின்னு சொல்லும்போதே ஜங்குக் அப்படியே உங்கள் வேஸ்ட்டை பிடிச்சி அப்படியே உங்களை கிட்ட இழுக்கிறாரு. இப்போது நீங்களும் ஜங்குக்கும் தான் அவ்வளோ க்ளோஸாக நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் ஃபேஸும் ஜங்குக் ஃபேஸும் அவ்வளோ க்ளோஸாக இருக்குது. இப்போ எதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ கிட்ட இழுக்கிற, விடு ஜங்குக். ஜங்குக் அப்படியே நீங்கள் சொல்கிறது எதையுமே காதில் வாங்காமல் அப்படியே உங்கள் ஐஸே பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போ எதுக்கு எதுக்கு இப்படி பார்த்துட்டு நிற்கிற, எனக்கு தெரியும் நீ அந்த கண்ணை காட்டி அப்படியே மயக்கிடலான்னு, அதுக்கு தானே, எனக்கு தெரியும் ஜங்குக், அப்படியே அந்த கண்ணை காட்டி மயக்கிட வேண்டியது, இதெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது சொல்லிட்டேன், அப்படி தானே, எனக்கு தெரியும்டா நீ அப்படி தான் பண்ணுவேன்னு, அப்படி தானே. அப்போ ஜங்குக் அப்படியே உங்கள் சீக்ஸ் கிட்ட வந்து அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு, அப்படியா அப்படியாடி பொண்டாட்டி அப்படின்னு அப்படியே உங்கள் நெக்கிட்ட போய் அப்படியே ஒரு மாதிரி பண்ணுறாரு. நீங்கள் தான், டே ஜங்குக் என்ன பண்ணுற, விடு, டே ஜங்குக் சும்மா இருடா, என்ன பண்ணுற ஜங்குக், டே ஜங்குக், ஏய் கம்மனருடி ஜங்குக், டே நான் தான் சொல்கிறேன்ல நீ விடு, என்ன பண்ணுற அப்படின்னு அப்படியே அவரை தள்ளிடுறீங்க. அப்போ ஜங்குக் உங்களை பார்த்து, ஏய் இப்போ என்னடி எதுக்குடி தள்ளி விட்ட, நீ என்ன பண்ணுறேன்னு தெரியுது, அதெல்லாம் எங்க வேலைக்கு ஆகாது. என்ன பண்ணுறேன்னு தெரியுது, எனக்கு தெரியும், அதுவும் இல்லாமல் நான் கோவமாக இருக்கேன், நீ நினச்சதெல்லாம் நடக்காது. ஏய் என்னடி ரொம்ப தான் பண்ணுற அப்படின்னு ஜங்குக் அப்படியே உங்ககிட்ட வந்து உங்கள் இடுப்போட உங்களை அப்படியே இழுக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜங்குக்கை ஐட்டோய் பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக் அப்படியே டக்குன்னு அவர் லிப்ஸோட உங்கள் லிப்ஸை அட்டாச் பண்ணிடுறாரு. ஜங்குக் அப்படியே உங்களை அப்படியே கிஸ் பண்ணிட்டு நிற்கிறாரு. நீங்கள் தான் ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே ஜங்குக் கிட்டக்கிற கிஸ்ஸில் அப்படியே ஆஃப் ஆகிட்டீங்க. ஜங்குக் அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு உங்களை அப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அந்த கிஸ்லேயே உங்கள் கோவம்லாம் அப்படி பறந்து போயிடுச்சு. ஜங்குக் அப்படியே கொஞ்ச நேரத்தில் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் காதுகிட்ட வந்து, ஏய் ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாதுடி, இந்த சாரியில் அப்படியே செம்மையாக இருக்க, அப்படியே கட்டிட்டு இறங்கி வந்தியே, அப்போ எப்படி இருந்தது தெரியுமா, அப்படியே டெம்ட் ஏத்தன விட்டா அங்கேயும் ஒன்று இழுத்து நச்சுன்னு கிஸ் அடிச்சிடலாம் தான் தோணுச்சு, ஆனால் முடியல. அது என்னடி இப்போ ஃபுல்லாக முடிச்சிடுறேன், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லவும் உங்கள் ஐஸ்லாம் அப்படியே வைட் ஆகுது. டே ஜங்குக் வேணாம், நீ எதுக்கோ பிளான் பண்ணுற, எனக்கு புரியுது. ஏய் எதுக்கோ இல்லை, டைரெக்டாக சொல்கிறேன், எனக்கு வேணும். அப்படியே இந்த புடவை கட்டிட்டு அந்த படிக்கட்டுலேருந்து இறங்கி வந்த பாரு, அப்படியே அதில் உன் இடுப்பு தெரிஞ்சது பாரு, செத்துட்டேனா. ஜங்குக் கொஞ்சமாவது இதுவாக பேசுடா. ஏய் என்னடி பேசணும், உன்கிட்ட பேசுறதுக்கு இதை விட மேலேயே பேசலாம், ஆனாலும் அப்படியே உன் இடுப்பு இருக்குது பாரு, அப்படியே என்ன அப்படியே இழுத்துது. எனக்கு அப்போ தோணுச்சு ஃபங்க்ஷனுக்கே போவேணாம், அப்படியே இவளை இங்கே வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு. ஆனால் நீ இருப்பாரு, உனக்கு ரொம்ப திமிர அதிகம் தாண்டி, அப்படியே வந்துட்டு அப்படியே முகத்தை திருப்பிட்டு போகிற. அப்போது என்ன, அப்போ யோசிச்சண்டி, அது நான் பொம்மலை கோவமாக இருந்தேன் அதான். ஓ அப்படியா அப்படின்னு ஜங்குக் அப்படியே உங்கள் கிட்ட வராரு. டே ஜங்குக் வேணாம், இப்போ எதுக்கு இவ்வளோ கிட்ட வர. ஏ ஜைரா, ஆனால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. உன்னை அப்படி பார்த்துட்டு எப்படி இருந்த தெரியுமா, அப்படி செம்மையா. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுடி. டே ஜங்குக் இப்போ எதுக்கு, ஏய் நான் பாட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன், சும்மா மூட ஸ்பாயில் பண்ணிட்டு. ஏய் ஜங்குக் வேணாம், ஜங்குக்கா டேய் ஏன்டா ஏன் அப்படி பண்ணுற. ஏய் பொண்டாட்டி
ஆனாலும் அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே உங்ககிட்ட வராரு. நீங்கள் தான் அப்படியே ஜங்குக்க தள்ளி விட்டு அப்படியே மேலே ஓடுறீங்க. ஏய் பொண்டாட்டி வேணாம் சொல்லிட்டேன் அங்கேயே நில்லு அப்படின்னு ஜங்குக்கும் அப்படியே உங்கள் பின்னாடி ஓடி வராரு. பொண்டாட்டி வேணாம் அப்படியே வந்துட்டேன்னா சீக்கிரமாக விட்டுருவேன், இல்லைன்னு வச்சுக்கோயேன். வர முடியாது, வர முடியாது, நீ போ, நான் தான் சொல்கிறேன்ல அப்படின்னு நீங்களும் அப்படியே உங்கள் ரூம்குள்ளே போ பார்க்குறீங்க. அப்போ ஜங்குக்கு அப்படியே கரெக்டாக வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு, ஏய் நான் தான் சொன்னேன்ல, என்ன அப்படியே விளையாட்டு காட்டிட்டு இருக்க? ஆ ஏன்டி தேவையில்லாமல் எனர்ஜி வேஸ்ட் பண்ணுற? தேவைப்படும்டி. ஜங்குக்கா என்னடி? ஆ சும்மா இருடி அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் தான் அப்படியே ஜங்குக்க லைட்டாக தள்ளிட்டு, டே ஜங்குக் அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்ல சொல்ல ஜங்குக் தான் அப்படியே உங்ககிட்ட வந்துட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே பின்னாடியே போயிட்டு அப்படியே இந்த பெட்டில் ஹிட்டாகி அப்படியே அது மேலே விழுந்துடுறீங்க. ஜங்குக் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டு, ஏய் நான் தான் சொல்கிறேன்ல, எதுக்கு இந்த தேவையில்லாமல் ஓடி பிடிச்ச விளையாட்டெல்லாம் ஆ அப்படின்னு ஜங்குக்கும் அப்படியே பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. டேய் ஜங்குக்கா, ஏய் ஜைரா, ஏய் கொஞ்சம்டி கொஞ்சம், டே ஜங்குக் அப்படின்னு நீங்கள் அப்படியே ஜங்குக்க பிடிக்கிறீங்க. ஏய் ஜைரா ஜைரா இருடி இருடி இரு அப்படின்னு அப்படியே பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஆகுது. நீங்கள் தான் ஏஞ்சி அப்படியே டைம் பார்க்குறீங்க. பார்த்தா மணி 10 ஆகுது. ஐயோ மணி 10 ஆகுதா? அவ்வளோ நேரமாக தூங்கிட்டோம். எல்லாம் இந்த ஜங்குக் பண்ண வேலையால தான். எப்படி பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு அப்படியே எழுந்திருக்க ட்ரை பண்ணுறீங்க. ஐயோ சுத்தமாக எழுந்திருக்க கூட முடியல. ஆமாம் இந்த ஜங்குக் எங்கே போனான் என்னை விட்டுட்டு? டைம் வேறு ஆயிடுச்சு, இவன் வேறு எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு நீங்களும் அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே போகிறீங்க. அப்போது ஜங்குக்கு அவங்க அம்மா தான் அப்படியே உங்களை பார்த்து, எந்திரிச்சிட்டியாடா ஜைரா, வா வா வா, ஜங்குக்கு உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னான், இப்போ எப்படிடா இருக்கு அப்படின்னு அவங்களும் அப்படியே உங்கள் தலையில் கையை வச்சு பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே ஜங்குக்கு அவங்க அம்மாவை பார்த்து, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, இப்போ நல்லா தான் இருக்கு. எப்படி போய் சொல்லிட்டு போயிருக்கான் பாரு, பண்ண வேலையெல்லாம் இவன், ஆனால் எப்படி சொல்லிட்டு போயிருக்கான் பாரு. அப்போது ஜங்குக்கு அவங்க அம்மா அப்படியே உங்களை பார்த்து, என்ன செய்கிறா, என்ன காஃபி போடவா இல்லை சாப்பிட்றியா? நீங்கள் அப்படியே அவங்கள பார்த்து, அத்தை அது என்னடா என்னாச்சு அத்தை, அது ஜங்குக் ஜங்குக் எங்க? அவனா? அவன் அப்பயே காலேஜ் போயிட்டான்டா. என்ன காலேஜ் போயிட்டானா? ம் ஆமாம், அவன் போகலன்னு தான் சொன்னான். ஆனால் நான் தான் இங்கேருந்து என்ன பண்ண போகிறேன், போயிட்டு வா ஜங்குக் அப்படின்னு அனுப்பி வச்சேன். அப்புறம் சைரா உன்ட்ட ஒன்று சொல்லணும். என்னத்த? என்னாச்சு? அது இன்னைக்கு ஜங்குக்க காலையில் காலேஜ் அனுப்புனேன் ரீசனே இன்னைக்கு அப்படின்னு அப்படியே இழுக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஜங்குக் அம்மாவை பார்த்துட்டு, என்னத்த என்னாச்சு சொல்லுங்க. அதுவாடா, அது ஜைரா ஜங்குக்க ஒரு புள்ள பார்த்துருக்க போல, ரொம்ப பிடிச்சிச்சு போல, அதான் அவங்க அப்பா அம்மா அப்புறம் அந்த புள்ள இன்னைக்கு அப்படியே இங்கே வந்து ஜங்குக்க பார்க்கலான்னு சொன்னாங்க. அதான் அவங்க இன்னைக்கு வராங்க. அதான் ஜங்குக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கட்டுமேனு நான் தான் காலையிலே அவனை காலேஜ் அனுப்பிட்டேன். அவ்வளோதான். இது கேட்ட உடனே உங்கள் ஃபேஸ் அப்படியே டல்லாயிடுச்சு. அப்போ ஜங்குக்கு அவங்க அம்மா தான் அப்படியே உங்களை பார்த்து, என்னாச்சு ஜைரா, என்னாச்சு, ஏன் முகல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லை, விசாரித்து பார்த்தோம், நல்ல ஃபேமிலியாக, அதான் இன்றைக்கே அப்படியே பேசி என்கேஜ்மெண்ட் பண்ணிடலான்னு. என்ன என்கேஜ்மெண்ட்டா? என்ன சொல்கிறாங்க இவங்க? ஜைரா என்னடா ஒன்றுமே சொல்லாமல் நிற்கிற? அத்தை அது வந்து இது ஜங்குக்கு தெரியுமா? அவனுக்கா? அதான் சொன்னனேடா அவனுக்கு தெரியாது.
என்னதான் இருந்தாலும் அவனுக்கு பிடிக்கணும்ல அத்தை. எப்படியா இருந்தாலும் நான் சொன்னா ஜங்குக்கு ஓகே சொல்லிடுவான்டா. அவனுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சரி சரி, நீ அப்படியே நின்றுட்டு இருக்காத. நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைக்கிறேன். சாப்பிட்டுட்டு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வா. சாயந்தரம் அவங்க வர்றதுனால கொஞ்சம் பொருள்லாம் வாங்கணும் ஜெயரா. போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வந்துரு. அப்புறம் வரும்போது நல்ல சாரியாக ஒன்று கட்டிட்டு வந்துரு, ஓகேவா? அப்படின்னு அப்படியே அவங்களும் போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் தான் அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆக போகிறீங்க. நீங்கள் அப்படியே உங்கள் ரூமுக்கு போயிட்டு ஜங்குக்கு தான் ஃபோன் பண்ணுறீங்க. ஜங்குக் ஆனால் காலே எடுக்க மாட்டாரு. நீங்களும் ஒரு 10 டைம்ஸ்க்கு மேலே ட்ரை பண்ணுறீங்க. இப்போ ஜங்குக் காலே எடுக்க மாட்டாரு. என்ன என்ன இவனுக்கு பிரச்சனை? காலை எடுத்தாதான் என்ன? ஜங்குக் ஃபோனை எடுதா. ஏன்டா அப்படி பண்ணுற? நேரங்காலம் தெரியாமல் இப்போ போய் ஃபோன் எடுக்க மாட்டானே. இவங்க என்னன்னா இவனுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது? ஏன் ஜுகம் ஏன்டா ஃபோன் எடுக்க மாட்டேன்? ஃபோனை எடுடா அப்படின்னு அப்படியே திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் ஜங்குக் தான் ஃபோனை எடுக்கவே மாட்டுறாரு. நீங்கள் அப்படியே கடுப்பில் ஃபோன் அப்படியே பெட்டில் தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணுறான் இவன்? எந்த நேரத்தில் ஃபோன் எடுக்க மாட்டான் பார். இப்போ நான் என்ன பண்ணுறது? அத்தை வேற என்கேஜ்மெண்ட்லாம் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு நீங்களும் அப்படியே டவல் எடுத்துகிட்டு பாத்ரூமுக்கு தான் போகிறீங்க. நீங்கள் அப்படியே ஷவர் ஆன் பண்ணி விட்டுட்டு நிற்கிறீங்க. அப்படியே உங்கள் கண்ணிலேருந்து தண்ணியாக வருது. ஏன் ஏன் எனக்கு மட்டும்தான் எல்லாம் இப்படி நடக்கணுமா? நான் என்ன பண்ணேன்? நான் அப்படி என்ன பண்ணேன் அப்படின்னு அப்படியே அழுகுறீங்க. அந்த ஷவர்லேருந்து வருது இல்லையா வாட்டர், அதுவும் அப்படியே உங்கள் டியர்ஸும் அப்படியே மிக்ஸ் ஆகி அப்படியே ஃப்ளோ ஆகுது. என்னால் சுத்தமாக முடியல. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இவன் வேற கால் எடுக்க மாட்டான். ஜங்குக்கு வேற அத்தை சொன்ன கேட்பான். ஆனாலும் ஆனாலும் அவனுக்கு என்ன பிடிக்கும்ல. ஆனால் அவனால் அத்தை சொன்னால் மீற முடியாது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்களும் அப்படியே அழுதுட்டு அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு சாரி தான் அப்படியே எடுத்து கட்டிட்டு வரீங்க. பார்த்தா உங்கள் அத்தை தான் அப்படியே நிற்கிறாங்க. வந்துட்டியாடா ஏன்? வா வா வா, டைம் இல்லை, சீக்கிரம் போவோம் அப்படின்னு அப்படியே உங்களை கூப்பிட்டு போயிடுறாங்க. நீங்கள் தான் அப்படியே பொருள்லாம் வாங்கிட்டுருக்கீங்க. பட் ஆனால் அங்கே உங்கள் மைண்டாகவே இல்லை. உங்களுக்கு என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ அப்படிதான் ஓடிட்டே இருக்குது. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஜங்குக்கு அவங்க அம்மா முன்னாடி எதுவும் காட்டக்கூடாதுன்றதுனால அப்படியே நின்று அவங்களுக்கு பொருளெல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே உங்கள் ஃபோனை தான் செக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக் கால் பண்ணுவாரான்னு. இப்போ ஜங்குக் கிட்டேருந்து ஒரு ரெஸ்பான்ஸுமே வந்திருக்காது. உங்களுக்கு அவ்வளோதான், சுத்தமாக கஷ்டமாயிடுது. இப்படி ஈவினிங் ஆகுது. அப்போ ஜங்குக்கு அவங்க அம்மாவுக்கு ஏதோ கால் வருது. அவங்க அப்படியே பேசிட்டு, சைரா உங்கள் அம்மா தான் ஃபோன் பண்ணாங்க. இங்கே பாரு, பொண்ணு வீட்டிலேருந்து எல்லாம் கிட்ட வந்துட்டாங்களாம். இன்னும் கொஞ்சம் பொருள் மட்டும் வாங்க வேண்டியது இருக்குது. நீ வாங்கிட்டு வந்துடுறேன்ன? நான் போகிறேன், வாங்கிட்டு வந்துடு சைரா. அது என்ன சொல்கிறீங்க? ஆமாம்மா, ப்ளீஸ் வாங்கிட்டு மட்டும் வந்துரு. அத்தை போயிட்டு அப்புறம் அவங்கள பார்க்கணும்ல. இதோ பாரு, இதோ அதில் இன்னொரு 2-3 பொருள் இருக்குது, இதை மட்டும் அப்படியே வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு அப்படியே அவங்களும் போயிடுறாங்க. நீங்கள் தான் அப்படியே வாங்கிட்டு அப்படியே போகிறீங்க. உங்களுக்கு இப்போ அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உங்கள் ஹார்ட் அவ்வளோ ஹெவியாக இருக்குது. நீங்கள் அப்படியே உள்ளே போய் பார்க்குறீங்க. பார்த்தா எந்த லைட்டுமே அங்கே எரியல. என்ன லைட் எதுவுமே எரியல? அத்தை வேற சீக்கிரம் வந்தாங்க. அவங்க ஃபேமிலியிலேருந்து வரேன்னு வேற சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு போயிட்டு அப்படியே லைட் ஆன் பண்ணுறீங்க. பார்த்தா அவ்வளோ டெக்கரேஷன்ஸ் சுற்றி அங்கே ஹாப்பி பர்த்டே ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக பலூன்லாம் கட்டியிருக்காங்க. உங்களுக்கு அப்படியே ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது அப்படியே பார்த்தா ஜங்குக் தான் உங்கள் முன்னாடி அப்படியே சிரிச்சிட்டே நடந்து வராரு. நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டே நிற்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக் அப்படியே நேராக அவங்க முன்னாடி வந்து அப்படியே நீல் டவுன் பண்ணி, ஏய் ஜைரா, இங்கே பாருண்ண, எனக்கு இந்த சுற்றி வளைச்செல்லாம் பேச தெரியாது. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்.
நான் உன்னை வாழ்க்கை ஃபுல்லாக நல்லா வச்சு பார்த்துப்பண்டி. ஐ லவ் யூ. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு அப்படியே ரிங் பாக்ஸை தான் நீட்டுறாரு. நீங்கள் அப்படியே ஒன்றுமே சொல்லாமல் ஷாக்கிங்லேயே நிற்கிறீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு. ஏய் சொல்லுடி, என்ன பார்த்துட்டே நிற்கிற? ஆ சொல்லு. ஆ நான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஜங்கு. கல்யாணம் பண்ணிக்கிறேன். இட்ஸ் எஸ் ஃபார் யூ அப்படின்னு அப்படியே உங்கள் கை நீட்டுறீங்க. ஜங்குக்கு தான் அப்படியே ரிங்கை எடுத்து உங்களுக்கு போட்டு விடுறாரு. ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுட்டே ஏஞ்சி அப்படியே உங்கள் வயசோட உங்களை சேர்த்துக்கிட்டே எடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறாரு. இப்போ எதுக்கிடி இந்த ஹாப்பியான மூமெண்ட்டில் அழுதுட்ருக்க? ஆ நீங்கள் அப்படியே ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏய் சைரா, இங்கே பாரேன், அழுகாதடி, அழுகாத. என்கிட்ட பேசாத, நீ பேசாத ஜங்குக், பேசாத அப்படின்னு அப்படியே அழுகுறீங்க. என்னடி ரொம்ப பயன்ட்டியா? ஆ ஆமாம், 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 ரொம்ப ரொம்ப பயன்ட்டேன் அதுக்குன்னு அப்படின்னு அப்படியே ஜங்குக்கு நல்லா இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுகுறீங்க. ஜங்குக்கு தான் அப்படியே சிரிச்சுட்டே அப்படியே உங்க முதுகில் பேட் பண்ணிட்டு ஏய் அழுகாதடி, அழுகாத, சும்மா ஒன்று சர்ப்ரைஸ் பண்ணலான்னு ஒரு பிளான் தான். அப்புறம் ஹாப்பி பர்த்டே ஜெயரா, ஹாப்பி பர்த்டே. ஆமாம், இன்னைக்கு என் பர்த்டே இல்லை, நீங்கள் பண்ண கூத்தில் எனக்கு அது மறந்தே போயிடுச்சுடா. ஏய் என்னடி அதுக்குன்னு உன் பர்த்டே கூட மாடி ஞாபகம் இல்லை? ஏன் ஜங்குக் இப்படி ஒரு ப்ராங்க் பண்ணிட்டு அப்புறம் எப்படிடா? எனக்கு மைண்ட் ஃபுல்லாக அதிலே தான் இருந்தது. காலையிலேருந்து நான் வேறு எதுவுமே யோசிக்கல தெரியுமா அப்படின்னு அப்படியே அவரை பார்க்குறீங்க. ஜங்குக் தான் அப்படியே உங்கள் வேஸ்டோட அப்படியே உங்களை சேர்த்து கிட்ட இழுத்துட்டு இங்கே பாரேன் அப்படின்னு அவரை பார்க்க வைக்கிறாரு. கிட்டத்தட்ட உங்கள் ரெண்டு பேர் ஃபேஸும் அவ்வளோ க்ளோஸாக இருக்குது. என்னை எப்பயும் நீ தான், உனக்கு எப்பயும் நான் தாண்டி, அதெல்லாம் யாராலையும் மாற்ற முடியாது. நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே ஐஸில் டியர்ஸோட ஸ்மைல் பண்ணிகிட்டே அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு நிற்கிறீங்க. நீங்கள் ரெண்டு பேரும் சுத்தமாக எல்லாரும் இருக்கிறாங்கன்றதே மறந்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்போது தேங் தான், டேய் மச்சான் போதுண்டா, நாங்களும் இங்கே தாண்டா இருக்கோம். டேய் ஜிமினா, இவனுங்களுக்கு எதுவுமே கண்ணே தெரியாது போலேடா. அப்போ ஜிமின் அப்படியே ஜங்குக்கை பார்த்து டேய் ஜங்குக்கா எவ்வளோ நேரம்டா, நாங்களும் இங்கே தான் இருக்கிறோம். அப்போது ஜங்குக்கா அவங்க அம்மா தேங்கியும் ஜிமினையும் பார்த்து டேய் போதும், என் பசங்களே இப்போ தான் ஏதோ ஹாப்பியாக பேசிக்குதுங்க, அதுக்குள்ளார வந்துட்டானுங்க. ஆண்டி ஓரளவுக்கு தான் ஆண்டி, அப்படியே நின்றுட்டே இருக்கானுங்க பாரு. டேய் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லவும் நீங்களும் ஜங்குக்கு தான் அப்படியே ரிலீஸ் பண்ணி அப்படியே எட்ட வந்திருப்பீங்க. அப்போ ஜெமின் அப்படியே ஜங்குக்கு பார்த்து டேய் மச்சான், அங்கே கேக்குன்னு ஒன்று இருக்குடா, இப்போயாவது அது வெட்டலாமா இல்லையா? டேய் ஜிமினா வெட்டலாண்டா, அப்படியே ரொம்ப ஓட்டுவானுங்க. ஏய் சைரா வாடி அப்படின்னு நீங்களும் அப்படியே கேக்லாம் வெட்டியிருப்பீங்க. ஃபியூ டேஸில் அப்படியே உங்களுக்கு மேரேஜும் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் தான் அப்படியே மிரர் முன்னாடி நின்றுட்டு காலேஜ் போகிறதுக்கு தான் ரெடி ஆகிட்ருக்கீங்க. நீங்கள் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அப்படியே கழுத்தில் தாலி, நெத்தியில் லைட்டாக குங்குமம், அப்படியே ஜிமிக்கி அப்படின்னு அழகாக ஒரு புது பண்ண மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அப்போ ஜங்குக் தான் அப்படியே குளிச்சுட்டே டவலோட அப்படியே பாத்ரூம்லேருந்து வெளியில் வராரு. நீங்கள் ஜங்குக் பார்த்துட்டு என்னடா எவ்வளோ நேரம் தான் குளிப்ப, கொஞ்சம் சீக்கிரம் தான் ரெடி ஆவா. ஏ ஜைரா அப்படின்னு அப்படியே ஜங்குக் அப்படியே உங்ககிட்ட வந்து அப்படியே உங்களை வயசோட சேர்த்து அப்படியே கிட்ட இழுக்கிறாரு. டேய் டேய் டேய், நீ ஈரமாக இருக்க ஜங்குக், பாரு நீ எப்போ ட்ரெஸ்ஸில் எனக்கும் ஈரமாகுது பாரு. ஏய் இப்போ அதனால என்னடி, இவ்வளோ அழகான பொண்டாட்டி கிட்ட வச்சுட்டு எப்படி? ஏய் வேணா நீ காலேஜ்லாம் போக தேவையில்லடி, அப்படியே இங்கேயே என்ன சொல்கிற? நீ விட்டா இப்படி தான் பேசிகிட்டே இருப்ப, ஒழுங்கா போய் கிளம்ப சொல்லிட்டேன். அப்போ ஜங்குக்கு அப்படியே அவர் தலையை அப்படியே ஆட்டுறாரு. அவர் முடியெல்லாம் அப்படியே பறக்குது.
ஜங்குக் அப்படியே தலையை ஆட்டுறதுனால அவர் முடியெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி விசிறுது. அதுலேருந்து தண்ணிலாம் அப்படியே விசிறி உங்க மேலே தெரிக்குது. டேய் ஜங்குக், என்ன பண்ற? நீ போய் ரெடி ஆக போ. போடா, காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு. விளையாடிட்டே இருப்பான். ஏய், அதெல்லாம் போக முடியாது. ஏன்டா இப்படி படுத்துற? போ ஜங்குக், போடா. ஏய், போக முடியாது சொல்றேன்ல. ஜங்குக்கா, ஏன்டா ஏன் அப்படி பண்ற? இப்போ நான் என்ன பண்ண போவேன்? ஆ, அப்படியா? என்ன வேணா பண்ணுவியா? அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி நாட்டியா அவங்கள பார்க்குறாரு. இங்க பாரு, நீ வேற ஏதோ யோசிக்கிற. அதெல்லாம் கிடையாது. நீ தானடி சொன்ன. ஆ, அப்படியெல்லாம் இல்லை. சரி, நீ ஃபஸ்ட்டு கிளம்பு. அப்படியே போக பார்க்குறீங்க. அவர் அப்படியே உங்களை என்ன இறுக்கி பிடிச்சிட்டு, ஏய், நீ தான் சொன்ன, என்ன பண்ணுவ சொல்லு. அது நான் சொன்னேன், இப்போ என்ன விடு. எனக்கு தெரியாதுடி, ஒரு கிஸ் கொடுத்துட்டு போ, அப்பதான் விடுவேன். அதெல்லாம் முடியாது. நீ அப்படியே கிஸ்ஸை எங்கே கொண்டு போய் நிறுத்துவேன்னு எனக்கு தெரியும். நான்லாம் தரமாட்டேன். ஏய், என்னடி தாடி? நான் தான் முடியாதுன்னு சொல்கிறேன்ல. இப்போ நீ தரலன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் பாரு நடக்கிறதே வேற. ஒழுங்கா கிஸ் கொடுத்தனா கிஸ்ஸோட முடிச்சுட்டு விட்டுருவேன். இல்லைன்னு வச்சுக்கோயேன் அப்படின்னு அப்படியே உங்கள் ஃபேஸ் கிட்ட க்ளோஸாக வராரு. நீங்கள் அப்படியே உங்கள் ஒரு ஃபிங்கரால் ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்டில் அப்படியே தள்ளிட்டு, இப்போ என்ன உனக்கு கிஸ் தானே வேணும், நான் தரேன், ஆனால் அதோட என்னை விட்டுருணும் சொல்லிட்டேன். ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுட்டே, குடுடி கொடு, விட்டுறேன் அப்படின்னு சொல்லவும், நீ கண்ணை மூடு, நீ கண்ணை மூடினா தான் நான் தருவேன். ஏய், அப்படியே குடுடி, அது என்ன கண்ணை மூடு அப்படின்னுட்டு இருக்க? குடுடி, அப்படியே ஓடிட மாட்டியே. நான் தான் சொல்கிறேன்ல, நீ கண்ணை மூடு, நான் தரேன் அப்படின்னு சொல்லவும் ஜங்குக்கும் அப்படியே கண்ணை மூடி இருப்பாரு. நீங்கள் அப்படியே ஜங்குக் ஃபேஸ் கிட்ட போயிட்டு அப்படியே எக்கி ஜங்குக்கோட லிப்ஸில் அப்படியே உங்கள் லிப்ஸை பேஸ் பண்ணி அப்படியே ஒரு பெக் தந்துட்டு அப்படியே அங்கேருந்து குடுகுடுன்னு ஓட்டிடுறீங்க. ஜங்குக் அப்படியே கண்ணை திறந்துட்டு, ஏய் ஜைரா, என்னடி பண்ண இப்போ? இதெல்லாம் கணக்கு கிடையாது. ஏண்டி கிஸ் தர சொன்னா பெக் தந்துட்டு போகிற? அடியே வந்தேன்னு வச்சுக்கோயேன். இப்போதைக்கு இது போதும், நீ ஃபஸ்ட்டு ரெடி ஆகிட்டு வா, நம்ம காலேஜ் போவோம் அப்படின்னு நீங்களும் அப்படியே ஓடிடுறீங்க. ஜங்குக் தான் அப்படியே சிரிச்சுட்டே அவரும் அப்படியே ரெடி ஆகிட்டு வராரு. நீங்களும் அப்படியே காலேஜ் போகிறீங்க. அப்போ ஆசைதான் அப்படியே உங்களை பார்த்துட்டு, ஏ சைரா, பார்க்கவே நல்லா அழகா இருக்கடி, அந்த புது பொண்ணு கலை உன் முகத்தில் தெரியுது. என்னடி? ஆ, சும்மா இரு, என்ன ஆசை? அப்படியே டீஸ் பண்ணுவா, ரொம்ப டீஸ் பண்ணாம. என்ன என்னெல்லாம் நடந்தது? ஏ ஆசி, சும்மா இரு என்ன அப்படின்னு நீங்கள் தான் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் ஆசி கூட அப்படியே பேசிகிட்டே வரீங்க. தூரத்தில் தான் அப்படியே ஜங்குக் பைக்கில் சாஞ்சு நின்று அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படியே பேசிட்டு நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு ஜங்குக் கிட்ட போகலான்னு போகிறீங்க. அப்போ கரெக்டாக அங்கே ஜோயா தான் வரா. நீங்கள் இதை பார்த்து அப்படியே நின்றுட்டீங்க. இந்த சைடு ஜோயா அப்படியே ஜங்குக் கிட்ட போயிட்டு, ஜங்குக், நான் எவ்வளோ நாளாக சொல்கிறேன், நான் உன்னை லவ் பண்ண ஜங்குக், ஏன்டா உனக்கு அது புரியவே மாட்டேங்குது? ஏய் ஜோயா, இங்கே பாரு அப்படின்னு ஜங்குக் அப்படியே சொல்கிறதுக்குள்ளார நீங்கள் தான் அப்படியே அங்கே வந்து நிற்கிறீங்க. ஏய் ஜோயா, உனக்கு இங்கே என்ன வேலை? இங்கே என்னடி பண்ணிகிட்ருக்க? ஆ, அப்போ ஜோயா உங்களை பார்த்து நக்கலா, நான் ஜங்குக் கிட்ட பேச வந்தா உனக்கு என்ன பிரச்சனை? நீ எதுக்கு இதெல்லாம் கேட்குறா? ஜைரா, நான் தான் கேட்பேன், நீ எதுக்கு ஜங்குக் கிட்ட பேசணும்? அது நானும் ஜங்குக்கும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போதே நீங்கள் தான் ஜோயா கன்னத்தில் பலார்னு ஒன்று விட்டுருப்பீங்க. ஜோயா அப்படியே கன்னத்தை பிடிச்சிட்டே நிற்கிறா, கண் கலங்கி போய். இங்கே பாரு, தேவையில்லாமலாம் பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லும்போதே ஜோயா தான் அப்படியே திரும்பியும் உங்களை அடிக்க வரா. அப்போ ஜங்குக்கு அப்படியே அவள் கையை பிடிச்சிட்டு, ஏய் அவளே, கைகி ஓங்கின பல்ல கட்டி கையில் கொடுத்துருவேன் அப்படின்னு அப்படியே உங்கள் மேலே கை போட்டு அப்படியே உங்களை தான் அவர் பக்கத்தில் இழுத்து நிற்க வைக்கிறாரு. இங்கே பாரு, இவ என் பொண்டாட்டிடி, என் பொண்டாட்டி. இதுக்கு மேலே எதாவது பேசணும்னு நினச்ச அவ்வளோதான், இங்கே நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லவும் சோயா தான் அப்படியே உங்களை பார்க்குறா. நீங்கள் தான் அப்படியே அவளை பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அது இல்லை ஜங்குக். ஏய் என்னடியா அப்படின்னு சொல்லும்போதே நீங்கள் ஜோயாவை பார்த்து,
அவன் தான் சொல்கிறான்ல, இதுக்கு மேலே உனக்கு என்னடி? அடுத்த புருஷனாக இருந்தாலும் அப்படியே பல்ல இழிச்சிட்டு வந்து நிற்பீங்களா? சி போடி அப்படின்னு சொல்லவும் சுவாக்கு தான் அதுக்கு மேலே ஒன்றுமே பேசவே முடியல. அவளும் அப்படியே அங்கேருந்து போயிடுறா. அப்போ ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுட்டே உங்களை பார்த்து, என்னடி மேடம்க்கு ரொம்ப தான் பொசசிவ் ஆகுது போல. ஆமாம், ஆகாத பின்ன. என் புருஷனை பார்த்தா எனக்கு கோவம் வரும் தானே? வரட்டும் வரட்டும், இனிமேல் எவ்வளவு என் புருஷனை பார்க்கட்டும், கண்ணை நோண்டிடுறேன். ஏய், என்னடி இப்படி பேசிட்டு இருக்க? அதெல்லாம் உன் விஷயத்தில் அப்படி தான் பேசுவேன். ஏய் சைரா அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே உங்களை வெயிஸ்டோட அப்படியே கிட்ட இழுத்து அப்படியே உங்களை ஐ டு ஐ பார்க்குறாரு. உங்கள் ஃபேஸும் அவர் ஃபேஸும் அவ்வளோ க்ளோஸாக இருக்குது. நீங்கள் தான் அப்படியே சிரிச்சுட்டே அவர் ஃபேஸை பார்க்குறீங்க. அப்போ ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சுட்டே, என்னடி அப்படின்னு அப்படியே ஐப்ரோ ரைஸ் பண்ணி கேட்குறாரு. நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே ஒன்றும் இல்லைன்னு அப்படியே தலையாட்டுறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸ் கிட்ட போய் டக்குன்னு அப்படியே ஜங்குக்கோட லிப்ஸ்லேயே ஒரு பெக் பண்ணிவிட்டு அப்படியே அவரை பார்த்து சிரிக்கிறீங்க. ஸோ இதோட நான் இந்த ஒன் ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்டா. எப்படி இருந்தது இந்த ஒன் ஷாட்? பிடிச்சிருந்ததா? ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சா அந்த சப்ஸ்கிரைபை தட்டிட்டு அப்படியே லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணா கொஞ்சம். வெயிட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணால் தானே ஸ்டோரி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. அண்டில் தென் நீங்கள் எல்லாம் ஹெல்த்தியாக இருங்க. சைனிங் ஆஃப் பை யுவர் ரூபி. நெக்ஸ்ட் எஃப்எஃப்ல மீட் பண்ணலாம். பாய், லவ் யூ ஆல்.